கர்த்தருடைய பரிசுத்தமாகிவிடுத அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவசம் பிரவேசிக்க ஏழு இறக்கம் பாராட்டின நாட்கள் நாம் பார்க்க போகிற சம்பவங்கள். ஏன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார்? இது ஒரு பெரிய திருசமனது ஒன்றும் புரியாது. ஏன்னா அவரே கடவுள் என்று சொல்லுகிறோம், அவருக்கு எதுக்கு பரிசுத்தாவி என்ற ஒரு கேள்வி வரும். இதில் யாரும் கேட்பதே கிடையாது, சிந்திப்பது கிடையாது. ஆனால் இறைமறு தான் ஒரு கேள்வி வரணும். ஏன்னா உலகத்தில் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து அவரே இறைவன் என்று சொன்னால் அவருக்கு எதுக்கு ஒரு ஆவி? தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அப்பொழுது யோவான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேறுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேற உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல் இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார். அன்று வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்ற நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறார் என்று உரைத்தது. அருமரட்சகராய் இயேசு கிறிஸ்து தேவனால் அறிவிக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட ஆலோசனைப்படியாக யோவான் சொன்ன இயேசுக்கு ஞானஸ்நானம் பெற்று யோர்தான் கரையிலிருந்து வெளியே வருகிறார்கள். அப்போது புறாவை போல ஆவியான இறங்கி வந்து அவர் மேல் அமர்வதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்பது உலகம் எதிர்பார்க்கிற வண்ணமாக ஒரு தேவன் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி காணப்படுற இயேசு கிறிஸ்துக்கு எதுக்கு ஆவியானவர் என்று ஒரு கேள்வி நம்ம மத்தியில் வர வேண்டும். ஏன்னா அவரே கடவுள் என்று சொல்லுகிறோம், கடவுளுக்கு எதுக்கு ஆவியானவர்? அதனால் பின்பு நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாம் தெய்வ சமூகத்தில் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 2 கூட வாசிப்போம். அறிவின் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் மற்றும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் தங்கியிருப்பார். ஈசாயன்னு அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தை உணர்வே அருள் ஆவியும், ஆலோசனை பலனை அருள் ஆவியும், அருவை கர்த்தருக்கு பயப்பட பயத்தை அருள் ஆவியும், கர்த்தருடைய ஆவியின் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுவது அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். இங்கே ஏசாயா பக்தன் மூலியமாக ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் உண்டாகும். ஈசா என்கிற சந்ததியிலிருந்து தாவீதின் சந்ததி, அந்த சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து தோன்றி வருவார் என்றும், அவரை வழிநடத்துவதற்காக ஞானத்தை உணர்வை அருள் ஆவியும், ஆலோசனை பலனை அருள் ஆவியும், அறிவை கர்த்தரு பயப்படுற பயத்தும் அருள் ஆவி என்று சொல்கிறது. நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆவியானவர் என்பது மனுக்குலத்துக்கு மீட்புக்காக மனுக்குலத்தை காப்பாற்றி வழிநடத்துவர் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து என்பவர் மனுக்குல பாவத்துக்காக மீட்டு ரட்சித்து பிதாவுடைய சமம் நிறுத்துவதற்காக அவர் கடந்து வருகிறார். ஆனால் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாமத்தை நாம் துவங்குற பிரகாரம் கர்த்தர் என்ற நாமத்துக்குள்ளாக நம்முடைய பிதாவை தேவன் அனாதியாக இருந்தார். அவர் ஜலத்தில் அசவாடி கொண்டிருந்தார். பின்பு பார்க்கிற தேவ தூதர்கள் இருந்தாலும் சரி, ஆவியானவர் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, மனிதன் இருந்தாலும் சரி, எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நமக்கெல்லாம் ஒரே தேவன் என்று சொல்லப்படுகிறது, அவர் பிதா என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளாக உள்ள வருகிறார்கள். பிதாவிய தேவன் 3 வானமாகிய 3ஆம் வானத்தில் இருக்கிறார். வடபுறத்தில் ஒரு சிங்காசனம் இருப்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஏசாயா 14 நாம் பார்க்கிறப்பறம் 3 பிரதான தூதர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தூதர்களுக்கு ஒரு பணிகளை கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்டுதான் ஆரம்பங்கள் துவக்கப்படுகிறது. இன்னைக்கு காபிரியேல் தூதனை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர்கள் தூது அனுப்புவதாக நியமிக்கப்படுகிறார். மிகாவில் பார்த்தீங்கன்னா யுத்தம் செய்வதற்கு கடந்து போகிறார். கேருப்பாக லூசிபரை பார்த்தீங்கன்னா அவன் தேவனை அதிகாலை மகனாக விடிவெளி என்று சொல்லுகிறது. அவன் அதிகாலையில் அவனோடு சேர்ந்த ஒரு கூட்டம் கடந்து போய்
தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது பிரதான தூதர்கள் காணப்பட்டாலும் ஒவ்வொரு தூதருக்குள்ளாக ஒரு பெரிய சேனை இருக்கிறது. அதன் அடிப்படைக்குள்ள அந்த சேனை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்து பணி செய்யப்பட வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ள தான் ஒவ்வொரு கூட்டங்களாக நியமிக்கப்படுகிறது. அதில் பூமியை காப்பாற்றுவதற்காக, மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக ஏதோ மீறுதல் உண்டானாலே இயேசு என்ற ஒரு மகான் வருகிறார். அப்படிப்பட்ட நிலையினா இயேசுங்கிற ஒரு மகான் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அந்த மகான் பூமிக்குள்ளாக வருகிறார். அவர் குறித்து யோவான் சொல்லுகிற பிரகாரம் அவர் தேவனை வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்று சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி ரத்தமாகி பார்த்தீங்கன்னா ஒரு குமாரனாக வெளிப்படுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொரு மகத்துவங்களும் நாம் அறிந்து தேவசம் இவர்களாம் எப்படி வெளிப்பட்டார்கள், எப்படி கடந்து வந்தாலும் புரிந்து கொள்ளலாம். மத்திய 1ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசிப்போம். மத்திய 1ஆம் அதிகாரம். அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பார்க்கிறோம். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆவியான யோசிக்கக்கூடாது. பொதுவாக ஆவியானவர் என்பது அவர் தான் பிரதான பொறுப்புகளை இருக்கிறார். அவர் சார்ந்த லட்சக்கணக்கான சொல்லலாம் கூட பணி செய்கிறார்கள். இப்போ ஆவியான ஒரு தலைமை தத்துவத்தில் இருந்து எங்கெங்கெல்லாம் அனுப்புகிறாரோ அங்கெங்கெல்லாம் கடந்து போவார்கள். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்போ நாம் ஏற்கனவே ஏசாயால பார்த்த பிரகாரம் ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஒரு ஆவி. அதான் இறைமார்க்கத்தில் பார்க்குறோம். பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுறதுன்னு ஒரு ஆவி கூட்டம் இருக்கும், விபச்சாரம் பண்ணுவதற்கு ஒரு ஆவி கூட்டம் இருக்கும், ஆக்சிடென்ட் பண்ணுவதற்கு ஒரு ஆவி கூட்டம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் செய்வதற்காக ஒரு சேனையாக இந்த பூமிக்குள்ளாக ஆவிக்கிற மண்டலம் இயங்குகிறது. நான் 2 நாளாகத்தில் பார்க்கிறோம். மிகா என்கிற தீர்க்கதரிசி கடந்து போகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு ஆலோசனை சொல்வதற்காக 1-2 தீர்க்கதரிசி 400 தீர்க்கதரிசிகள் ராஜாவத்தில் வெகுமணி கிடைப்பதற்காக, பொருள் பொண்ணு கிடைப்பு என்பதற்காக ராஜாவுக்கு சாதகமாக சொல்லுவார்கள். இப்போ தெய்வ சமூகத்தில் போய் ஒரு ஆய்வு சொல்லுகிறது, உடைய தீர்க்கதரிசிலாம் பொண்ணு பொருளுக்கு விலை போய் விட்டார்கள், நான் போய் அவனோட வாயில் இருந்து என்ன பண்ண போகிறேன், பொய்யின் ஆவியாக இருக்கிறேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒவ்வொரு கூட்டங்களாக காணப்படுகிறது. அவருடைய கூட்டத்தின் அடிப்படைகளை ஆவிக்கிற மண்டலம் இயங்குகிறது. ஆனால் நாம் நினைக்கிற ஆவியானவர் ஒருவர் என்பதனாலே அவர் ஒன்று மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்வதற்கு அவர் சார்ந்த ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களை அனுப்பப்படும் போதும் அந்த காரியங்களை செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் என்பது ஒரு பிரதான பொறுப்புகளாக பரிசுத்த ஆவியானவர், ஆவி என்பதனாலும் இதை புகையை நினைச்சக்கூடாது. ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ளவர், ஒரு ஆழ்த்தத்துவத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் இருந்தபடியாக தலைமை தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி அவர் தெய்வ திட்டத்தை செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு விரோதமாய் இருக்கும். நான் போகாவிட்டால் தேற்றவரால் உணர்த்து வரா. நான் போவேன் ஆகியில் அவரை உணர்த்து அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவருக்கு என்னை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடி நான் உங்களை உண்மையை சொல்லுகிறேன்,
நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாத தேற்றவன் உங்களுக்கு வரார். நான் போவேனாகில் அவர் உங்களிடத்தில் வந்து அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானுடைய பிரதான வேலை. அவர் பூமிக்குள்ளாக கடந்து வந்து நாம் 1ஆம் நூற்றாண்டு பார்க்கிற பிரகாரம் ஒரு பலமுள்ள கிரியை செய்கிறார். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார்கள். உடவன் மானை போல நடந்து போகிறான். வியாதிவலன் குணமாகிறான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரியைகளை செய்து மனுகுலத்தின் மத்தியில் இருக்கிற குறைவுகளை அவர் நீக்குகிறார். அதோடு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிரதான பொறுப்பும் அவருடைய மரணத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அவருடைய பாவ மன்னிப்பு பெற்ற மனிதன் மீண்டும் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக இங்கே ஆவியானவர் அனுப்பப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல தான் இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்தில் அவர் செய்ய நினைப்பதையும் செய்ய தீர்மானித்திருப்பதை அவர் கூட இருந்து வழி நடத்துகிறார். தான் முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நம்மை போல பாடு உள்ள ஒரு தேவகுமாரன். ஒரு மனிதனுக்கு என்ன நடந்தோ அத்தனையும் அவருடைய வாழ்க்கை நடந்தது. தேவன ஒத்தாசினாலும் பரிசுத்தோட பலனாலும் அவர் பூமியை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர் என்று யோவான் 11 சொல்கிறார். அவர் ஏதோ தேவகுமாரன் என்ற பெயர் பெற்றதினாலே, தேவன வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்பதனாலே அவர் தேவனை போல நம்ம எண்ணிக்கொள்ளக்கூடாது. தேவன் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சமூகத்தில் பயங்கரம் அற்புதம் அதிசயங்கள் இருக்கிறது. ஆனால் தேவகுமாரன் பெயர் பெற்றிருந்தாலும் நம்மை போல மனித சாயலாக மனித குலத்தை கடந்து வந்தார். ஒன்று நீங்கள் கொஞ்சம் யோசித்தீங்கன்னா தெரியும். ஏதோன்னு தொடர்ந்து ஆதான் கொடுக்கப்பட்ட பூமியுடைய அதிகாரங்கள் வல்லமை மகத்துவத்தை தேவன வார்த்தை மீறி பாவம் செய்து இழந்ததினாலே அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து பின் வருகிற ஆதானாக வருகிறார். அதில் ஏதோன்னு இழந்து போனதை ஈடுகட்டுகிறார். வேதத்தை நீங்கள் பார்த்து நமக்கெல்லாம் மூத்த சகோதரன் இயேசு சொல்லப்பட்டிருக்கும். நான் ஊழியக்காரன் எஜமானி அவங்க சொல்லாமே நான் உங்களுக்கு சகோதரன் என்று சொல்லுவார். அதான் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்த இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூத்த சகோதரனாக பூமிக்குள்ளாக கடந்து வருகிறார். ஆனால் ஏதோ தோட்டத்தில் ஆதான் எழுந்து போனதே அவர் அடைந்து கொள்கிறார். அவ்வளோதான். வேற நம்மை போல ஒரு பாடுள்ள தேவகுமாரன் நமக்கு என்ன நடந்தது அத்தனை அவருக்குள்ளாக நடந்துச்சு. அந்த நிலையை நீங்கள் புரிஞ்சுங்கன்னா ஈஸியாக கடந்து போயிடலாம். இல்லைன்னா நம்ம அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள். கேட்கிறவன் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பப்பள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இயேசு கிறிஸ்து கடந்து போன பிறகு ஆவிய மனவாட்டிய வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பனாக. தாகமாக இருக்கிற வரக்கடவார். விருப்பமுள்ள ஜீவத்தினை இலவசம் வாங்கிக் கொள்ள கடவார். கடைசி காலத்தில் காணப்படுகிற ஆவியான குறித்து நாம் சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய தன் மனவாட்டிக்குள்ளாக இருந்து அவர் கடைசி கால தெய்வத்திற்கு கட்டி நாம் தேவனை வருகை எதிர்கொண்டு போக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால் ஆவியானுடைய கொடுக்கப்பட்ட வேலையை நாம் செய்து கொடுப்பதற்காக அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து மனிதகுமான பூமிக்குள்ளே வந்தாலும் அவர் முழுவதும் வழி நடத்துகிறார். அவர் சொல்லுவதை செய்கிறார். அவர் நினைப்பதை நிறைவேற்றி கொடுத்து நல்ல ஆலோசனை தந்தை வழி நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தோடு வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடன் கூட இருந்தபடினாலும் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரும் குணமாக்குறவரும் சுற்றித்திருந்தார். நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் நன்மை செய்கிறாலும் பிசாசின் வல்லமையாகப்படி யாவரையும் குணமாக்க சுற்றித்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அவர் கரங்களில் ஒன்றுமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட்டு அவர் கிரியை செய்கிறார். ஏன்னா ஊழிய காலத்தில் 30 ஆண்டுகளை யாருன்னே அவர் தெரியாது.
ஞானஸ்நானேற்று அவர் கரையேறின பிறகு ஆவியன் அவருக்குள்ளாக இறங்குகிறார். அவர் இறங்க ஆவியனை எடுத்து பயன்படுத்துகிறார். வேதாந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்தாகை மந்திரி என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம், பொக்கிஷத்துக்கு அதிபதியாக. அங்கே பிலிப்பை என்ன பண்ணுறாரு, ஆவியானவர் கொண்டு போகிறார். இப்போ ஆவியானவர் தான் நாம் எல்லாரும் வழி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அற்புதங்களை, அதிசயங்களை, கிரியைகளை சகலத்தை வழி நடத்தி நம்மை தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற இடைமுழக்கம் போல வானத்திலிருந்து சரியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிறைவேற்றி. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் தெரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரத்தின்படி ஒவ்வொரு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழே சகல தேசத்தாரும் என்று வந்த இங்கே இறைசமூகத்தை பார்க்கிற பிரகாரம் பெந்தகோஸ்து நாள் வந்தபோது அவர் எல்லாரும் ஒருமனப்படும் இடத்தில் வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலும் சடதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிறைவேற்று. அல்லாமல் அக்கினிமயமான நாவு போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர் ஒவ்வொருவரும் வந்து அமர்ந்தது. அவரெல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்துக்கு இருக்கிற சகல தேசத்தாலிருந்து வந்த தெய்வ பக்துடையவதற்கு அப்போதும் எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். பெந்தகோஸ்து பண்டிகை வருகிறது. பூமியில் இருக்க எல்லா யூதர்களும் அங்கே கடந்து வருகிறார்கள். அவர் கடந்து வந்த அந்த நாட்களை தொழுது கொள்ளப்படும் போது இயேசு கிறிஸ்து கையளிக்கப்பட்ட பிரகாரம் இன்னைக்கு எருசலேமில் போய் அமர்ந்திருங்கள். 50ஆம் நாளில் ஆவியானவர் இறங்கி அக்னிமயமான பேசி தீர்க்கதரிசனம் சொல்லி குணமாக்க வரங்களை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக ஏன் இயேசு கிறிஸ்து ஆவியானை பெற்றுக்கொண்டான்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தான் சகலத்தை புதிதாக்குகிறார். பழைய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிக்குள்ளாக ஆவியானவர் இருப்பார். அவர் மத்தியில் இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லி மனிதர்களை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். இறைமார்க்கு அப்படிப்பட்ட நிலைகளை கையளிக்கப்பட்டதுனாலே அப்படி ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோட இருக்கிறார். நீ எனக்கு முன்னே பிற்காலத்து இறங்கி போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும் படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா உண்டாக்கப்பட வேண்டும் என்று அந்த ஜனங்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். இப்போ சாமுவேல் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவை உருவாக்குறார். அப்போ சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தனுனை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. இன்றைக்கு என்னை விட்டு போய்கிற போதும் பென்யாமின் எல்லையாகிய செல்சாகிறேன் ராகிலன் கலரண்டையிலே 2 மனுஷரை காண்பாய். அவருனை பார்த்து தேடப்பன கழுதை ஆகப்பட்டது என்று சொல்லுவார்கள். நீ கடந்து போய் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அப்போது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார். நீ அவரோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஆனால் இறை சமூக நடைமுறைப்படுத்துகிற ஆவியானவர் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை புதுப்பிக்கிறார். அதான் ஆவியான எல்லாமும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். காரணங்களின் வித்தியாசங்கள்
வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய ரோகத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை விளக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரணும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் விளைத்தும், வேறொருவனுக்கு ஆவிகளை நடுத்தரிக்கும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவதும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கரணம் பண்ணுவதும் அளிக்கப்படுகிறது. வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ள எல்லாவற்றும் நடைபெற தேவன் ஒருவரே. ஆவியுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கேற்ற அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஒருவனுக்கு ஆவியினால் ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறொவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்க வரங்களும், வேறொவனுக்கு அற்புதம் செய்ய சக்தியும், வேறு தீர்க்கதரிசனம் வருது என்று ஒரு 9 விதமான வரங்களை ஒப்பிட்டு ஒரே ஆவியானவர் தான் ஒவ்வொரு மனிதனுடைய சூழ்நிலை காலத்தின் அடிப்படையின் மத்தியில் பார்த்தீங்கன்னா அவர் கிரியை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல ஆவியன் என்று சொல்லுகிறேன் ஒரு ஆள் தத்துவத்துடைய அவருக்குள்ள ஒரு பெரிய சேனை இருக்கிறது. அந்த சேனை எப்படியாக ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மனிதனுக்கு தேவையான கிரியைகளை செய்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துகிறார்கள். மனித குலத்தை எடுத்துக்கினா உங்களுக்கு புரியும். ஒரு சாதாரண மனிதன் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவனுடைய வாழ்வாதாரத்தை சார்ந்த பாதுகாப்பு உதவின்னு பார்த்தீங்கன்னா மனைவி, பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள், உடன்பிறந்தவர் கூட இருப்பாங்க, நட்பு, கல்லூரியில் படித்தவர் கூட இருப்பாங்க. இது ஒரு தனி மனிதன். ஒரு எஸ்பி, ஒரு கலெக்டர் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவனுக்கு சார்ந்து ஒரு பெரிய நிர்வாகம் இருக்கும். ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இருப்பதனாலே ஒரு 10,000 காவல்துறை கூட இருப்பாங்க. ஒரு தேசத்துடைய ஒரு முதல்வர் எடுத்துக்கொண்டீங்கன்னா இருக்கிற மாவட்டம் முழுவதும் ஆளுகைக்குள்ளாக இருக்கும். அவன் தகுதிக்கு தகுந்தப்பல ஆட்கள் அவனுக்கு கூட இருப்பாங்க. அதே போல இறைமாருக்கு நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் ஆவியானவர் என்பது ஒரு பெரிய பதவிக்குள்ள இருக்கிறார். பூமியை கண்காணிக்கும், பாதுகாக்கவும், நடத்துவதற்காக இருப்பதனாலே அவர் சேர்ந்த ஒரு பெரிய சேனை இருக்கிறது. அந்த சேனை எங்கெங்கெல்லாம் அனுப்பி நிர்வாகம் பண்ணுகிறாரோ அதன் அடிப்படையில் அவர் நிர்வாகம் இருக்கும். அதனால் ஆவியானவர் ஒருவர் என்பதனாலே அவர் ஒன்றி உலகம் போது எப்படி கண்காணிக்க முடியும்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அவர் சார்ந்த கோடிக்கணக்கான பணிவிடை ஆவிகள் இருப்பார்கள். அவர்கள் பராமரித்து பாதுகாத்துக்கொள்ள என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கும் இயேசு கிறிஸ்துடைய ஏசாயா பக்தன் சொல்கிற பிரகாரம் ஒவ்வொரு கிரியைகளுக்கு ஒரு ஆவியான் இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஒவ்வொரு கிரியிலும் ஒரு ஆவி வழி நடத்துவதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யாத்திராக 4ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும் வாசிப்போம். நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாராயிலும் அனுப்பும் என்றார். அப்போது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டாகி, தேவனாகி ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்தினேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாய் இருப்பான். நீ அவனுக்கு தேவனாய் இருப்பான். ஆதனை போ, உன் வாயோடு இருந்து நான் பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். தேவன் சொல் மோசையை கூப்பிட்டு, என் ஜனங்களுக்கு கூக்குரல் சத்தத்தை கேட்டேன், அப்படி விண்ணப்பத்தை கேட்டேன், அப்படி விடுதலாக்குவதற்காக நீ கடந்து போய் என்று சொல்கிறார். அவன் போக மாட்டுகிறான். அதுக்கு தேவன் சொல்கிறான், நான் உன் வாயோடு வாயாக இருந்து நான் உன்னோடு பேசுவேன். வாயோடு வாயினா கடவுள் போய் வாயுகளெல்லாம் பேச முடியாது, இருந்து பேச மாட்டார், அவருடைய வார்த்தை. அதே போல் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான்.
இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். இஸ்ரவேலை மீட்டுக்கொள்வதற்காக அந்த ஜனங்களுக்கு உன்னை நான் இறைவனாக மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். யாத்திராக 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனே, உன்னை நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆதாம் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பார். நீ சந்திக்க போகிற பார்வன் அவனுக்கு உன்னை தேவனை ஆக்குகிறேன், உன் சகோதரன் உன்னை தீர்க்கதரிசியாய் இருப்பார். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக சாதாரண மீட்பை உண்டு பண்ணுவதற்காக பார்வோனுடைய ராஜாவுக்கு உன்னை ஆண்டவனாக்குகிறேன், உன் ஜனங்களுக்கு உன்னை ஆண்டவனாக்குகிறேன் என்று மோசேக்கு கட்டளை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பது வரைக்கும், தேவ சுத்தம் செய்து கொடுப்பது வரைக்கும் மோசே அவர்களுக்கு இறைவனாக காணப்படுகிறார். அதனால் பிதாவை இறைவன் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அந்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் அவனை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தும் அவனை எல்லா ஜனங்களுக்கும் அதிபதி ஆக்குகிறார். அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்பை உண்டு பண்ணுவதற்காக, மனுக்குலத்தை மீட்டு தேவசம் சேர்ப்பதற்காக நமக்கு அவர் இறைவனாக ஆக்கப்படுகிறார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவரை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கும் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவருக்கு சொல்லு என்றார். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கு உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கு உங்கள் தேவத்தை ஏறி போயிரு என்று அவர் சொல்லு என்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்தை பூமியில் அனுப்பப்பட்டாரோ அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் தேவனிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அருமரட்சகர இயேசு கிறிஸ்து தேவன வாயிலிருந்து புறப்பட வார்த்தையாக ஆவியான ஒத்தாசனாலே ஒரு மனிதனாக பிறந்து வருகிறார். ஆதானுக்கும் இயேசுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு சேம் கேட்டகரி தான். ஆதானை தன் மண்ணினால் உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசம் ஊதினார், அவனுக்கு ஜீவன் உண்டாச்சு. அதே போல் இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் மரியாதை நிழலிட்டது, அவர் ஒரு குமாரனை பெற்றுக்கொண்டார். இப்போ நாமளும் மனித சந்ததி உருவாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவும் ஆதானும் ஒரே சேம் கேட்டகரி, தேவன ஆவினாலே உருவாக்கப்பட்டவர்கள், தேவன ஆவினால பூமிக்குள்ளே கடந்து வந்தார்கள். ஆனால் நாம் இறை சமூகம் எதிர்பார்க்கிறோனமாக ஒரு இடத்துல ஏன் சொல்லுவார், என்ன நல்லவன் என்று சொல்லாத, பிதாவை தவிர ஒருவரும் நல்லவன் அல்ல என்று சொல்லி இயேசுக்கு தன்னை தாழ்த்துக்கிறார் அந்த இடத்துல. ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மனுக்குல மீட்பை உண்டு பண்ணுவதற்காக வேதத்தை நீங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். பிதாவுடைய வலது பிரசாதத்தில் இயேசு என்ன பண்ணுறார், நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பிதாவுடைய சம்பவத்தில் ஆவியன் என்ன பண்ணுறார், பெருமூச்சு சத்தத்தோடைய விண்ணப்ப ரோமரில் இருக்கும் அந்த சம்பவம்லாம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இயேசு கிறிஸ்துக்கு ஏன் ஆவியானவர் தேவைப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை போல ஒரு பாடு உள்ள மூத்த தேவகுமாரன். ஆதான் இழந்து போனது அவர் ஈடுகட்டுகிறார். மார்க்கத்துக்குள்ள போய் நிறைய குழப்பம் இருக்கும். யெகோவா விட்னஸ் ஒன்று இருப்பாங்க, அவங்க என்ன சொல்றார், பிதா தான் இயேசுவா பிறந்தார், ஒரே பிதாவை தோதிட்டு கொண்டு செய்ய வேண்டியதுனாம்பாங்க. இயேசு நாமத்துக்கார ஒரு குரூப் இருக்கிறான், பிதா தானே ஏசா வந்தார், நம்ம இயேசுன்னு சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு. இறைத்தத்தோட தன்மைகள் புரியாமல்
இறைமார்க்கு என்பது ஒரே ஒரு தேவன் நமக்கெல்லாம் வேதத்தில் நிறைய ஆதாரம் இருக்கு. நான் அனாதியாக இருந்தேன், யோபுல, ஏசாயாவில், எரேமியாவில் சொல்லுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்பது மனுக்குல மீட்புக்காக அவர் தேவனை வாயிலிருந்து புறப்பட வார்த்தையாக இருக்கிறார். ஆதான் இழந்து போன ஈடுகட்டுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டார். ஆனால் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு? ராஜாவாக நிறைவேற்றி கொடுக்கப்படுகிறது. இந்த பூமி மீண்டும் ஆட்சி பண்ண ஆளுகை செய்யப்படும் போது அவர் ராஜாதி ராஜாவை சக்கரவர்த்தி என்ன பண்ண போகிறார்? அவர் நமக்கெல்லாம் ஒரு முதன்மை பெற்றுக்கொள்ள போகிறார். வேதத்தினை வெளிப்பது விஷயம் பார்த்தா நிறைய இருக்கும். அந்த இடத்துல கிறிஸ்துவும் பிதாவும் தனித்தனி தத்துவத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். நிருபங்களோட நாம் சபைக்கு எழுதும் போது நம்ம பார்த்துக்கொள்ளலாம். எபேசு சபைக்கு வெளிப்படை 2:1 வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏற்றிக் கொண்டு 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ கொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் நிலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சபைக்குள்ள அதிகமாக கிறிஸ்துவ ஆவியானவர் ஒப்பிடப்பட்டிருக்கும். நீ கடைசியில் முடிக்கும் பார்த்தீங்கன்னா சபைகள் ஆவியானவர் ஆவி என்று சொன்னார். சபைகள் சொன்னது காதுடன் கேட்கடவா என்று. இங்கே ரெண்டுமே நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவியானவரும் இயேசுவை பிரதிபலிப்பார்கள். அதோடு கூட நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிதாவாக தேவன் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் நம் இறைமார்க்கும் சொல்லப்படுகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக கிறிஸ்து இன்னார்னு நீங்கள் வேதமே கிறிஸ்து அதை சொல்லுவார். நான் இன்னாரென்று உங்களுக்கு பிதா அறிவிக்கப்படவிட்டால் நான் இன்னார் என்னதே உங்களுக்கு தெரியாது என்று சொல்லியிருப்பார். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் யோவான் 20ஆம் அதிகாரம் என்னோட வாசிச்சிருக்கோம். சரி, நான் வெளிப்படுத்த முடிச்சுட்டு வெளில வருவோம். வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இன்று நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசத்தலமாய் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து. சரி, 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 22:1. பின்பு பளிங்கு போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. நாம் 21ஆம் அதிகாரத்தில் வாசித்த பிரகாரம் இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவருடைய ஒரு வாசமாக இருப்பார், அவரும் தன் ஜனமாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. 22 வசனம் பார்த்து, பின்பு பளிங்கு ஒப்பான தெளிவான ஜீவத்தின சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டது. ஆனால் இறை மார்க்கத்துக்குள்ளாக வெளிப்படுத்தி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனாகி பிதாவை மையப்படுத்தியிருப்பார்கள், ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து மையப்படுத்தியிருப்பார்கள், பரிசுத்த ஆவியானவர் மையப்படுத்தியிருப்பார்கள். அங்கே பிரித்து ஒரு இடத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. 21ஆம் அதிகாரம் 16 வசனத்தோட வாசிங்களா. வெளிப்படுத்தி 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் பேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடுதலை நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றான். சபைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற நிறைய சொல்லுகிற விஷயம் நான் பார்த்தீங்கன்னா இயேசுக்கு கல்வாரி சொல்லி இருக்கிற வரைக்கும் அவர் முடிஞ்சு போச்சு.
என்பது இயேசு கிடையாது என்று யெகோவா விட்னஸ் சொல்வார்கள். இப்படிப்பட்ட இறைமானுக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், வேதம் நமக்கு கையளிக்கிற பிரகாரம், இயேசு கிறிஸ்து யார் என்று பிதாவுகளுக்கு அறிவிக்கப்படவிட்டால் அவரு குறித்து காலங்காலமாக நம்ம குழப்பத்தில் தான் இருக்கும். ஆனால் இறைமானுக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய மகத்துவ திருத்தத்துவத்தை, தேவனுடைய அதிகாரத்தை பிரித்து கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை அவர்கள் அடைந்ததுனாலே நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸ்தேவான் பார்க்கிறார், வானம் திறந்திருப்பதாக, ஒரு சிங்காசனம் இருப்பதாக, இயேசு கிறிஸ்து வலது பார்த்து வேற்று இருப்பதாக. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தும் அவர் சொல்ல 1:18 பார்க்குற வெளிப்படத்தில் வாசிப்போம். வெளிப்படத்தில் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவனாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகால உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கு பாதாள திறவுகளை உடையவனாய் இருக்கிறேன் என்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்பது மரணத்தோட ஒரு வாழ்க்கை முடிவடை அல்ல. அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து பிதாவோட வலது பார்சல வீட்டு இருக்கிறார். ஆனால் நாம் இறை சமூகம் எதிர்பார்க்கிறவனமாக இந்த பூமியில் மீண்டும் ஒரு 1000 ஆண்டு ஆட்சி பண்ண போகிறோம். ஆட்சியின் நிலைகளில் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜாதி ராஜாவாக அவர் எருசலேம் நகரத்திலிருந்து 1000 ஆண்டு ஆட்சி பண்ண போகிறார். அப்படி கட்டப்படுகிற புதிய எருசலேம் என்ற ஒரு பரிசுத்த ஆலயம், அங்கே கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். பிதாவின் வாசம் பண்ணுவதற்காக ஒரு ஸ்தலத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய குடியிருப்பு வானத்தில், 3ஆம் வானத்தில் வடபுறத்தில் காணப்பட்டாலும் அவர் பூமிக்குள்ளாக வந்து கடந்து போவதற்கு ஒரு ஸ்தலம் இருப்பதாக நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் பெற்றுக்கொள்ள காரணம் அவர் கொடுக்கப்பட பொறுப்புகளை நிறைவேற்றி செய்து கொடுப்பதற்காக பலனும் கிருபையும் ஞானம் அறிவை உண்டாக்கி தெய்வத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் உறுதுணையாக இருக்கிறார். அதேபோல் கடைசி காலத்துக்கான வர மனவாட்டியை கட்டி பிதாவிடத்தில் ஒப்புவிக்கிற வரைக்கும் ஆவியான சபைகளை இருந்து வழி நடத்துகிறார். பிரதான ஆசாரியத்தை வழி நடத்துகிறார். தேவனை சார்ந்திருக்கிற ஏற்றுக்கொண்டிருக்கிற ஊழியர்கள் தெய்வப்பிள்ளை நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் ஆவியோடைய பொறுப்பு வேலை எது இயேசு கிறிஸ்து கூட இருந்தது மாத்திரமல்ல, கடைசி கால மனவாட்டுக்குள்ளே இருக்கிறார், கடைசி கால ஊழியர் செய்கிற ஆசாரியனுக்குள்ளாக இருக்கிறார், கடைசியில் இருக்கிற ஊழியத்தை நம்ம எது தேவனை வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்குள்ளும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்து முடிப்போம். இயேசு பிரயோஜனமாக ஒருவர் தலைத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே இயேசு பிரவேசனம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியானாலும் பிறக்கவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பூமியில் தேவன் வரிகளை எதிர்கொண்டு போக காத்திருக்கிற நம்மை குறித்து இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் நாம் ஜலத்தினால ஆவியினால் பிறக்கப்பட வேண்டும். அப்படி பிறக்கப்படாத எந்த ஒரு மனிதனும் தேவராஜ்யத்தை நாம் கடந்து போக முடியாது. ஆனால் யோவான் 16:7 நான் வாசித்த பிரகாரம் நம்ம ஒரு பரிசுத்தமான பொண்ணாக சுத்த மனிதனாக தேவனை வரை சேர்க்கிற வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். எங்கே பிணம் உண்டோ அங்கே கழுகு வரும். அதனால் நாம் தேவசம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆவியனர் கூட இந்த எல்லா காரியம் செய்தபடியாக இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, ஊழியங்களிலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக ஆவியனர் கூட இருந்து தான் வேலையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக அவர் அனுப்பப்பட்டார் என்று அறிந்து நாம் தேவசம் கடந்து போகும்படியாக தேவன் நமது கேட்டுக்கொண்டு கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.